ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இந்த நியூமெரிக்கல் 12, 18 இதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2, 3 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். செகண்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ். இதுலேருந்து நம்ம எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 வரும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இங்கே ஏ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர், பி வேல்யூ 1. இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. அகைன் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக இருக்கிற HCF நியூமெரிக்கல்ஸில் ஆல்ரெடி நம்ம 6 HCFாக கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ டோட்டல் HCF இது தான். நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னா மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், ஆட் பண்ணால் -4 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் -1 அண்ட் -3. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா இதில் நம்ம 1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 மைனஸ் 2 மைனஸ் 5 ப்ளஸ் 6. இது 0 வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 தான் இதோட ஃபேக்டர். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இதை எக்ஸ் மைனஸ் 1ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் வரும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். இது கேன்சல் ஆகும். இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இருக்கும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும், இங்கே மைனஸாக வரும். ஸோ இங்கே மைனஸ் 6x ப்ளஸ் 6 இருக்கும். லாஸ்ட்டாக இங்கே -6 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6. இது கேன்சல் ஆகிட்டு இங்கே 0 வரும். செகண்ட் டேர்ம் எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் -3 இன்ட்டு 2. ஸோ இது அகைன் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த ரெண்டு டேர்மில் தான் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். இதில் காமன் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஆர் இது எப்படி எழுதலான்னா இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3 வரும். இதுதான் இதோட HCF. இப்போ இங்கே இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக 8xை வெளியே எடுத்தோன்னா இங்கே எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இந்த நம்பரை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 1 மைனஸ் 2 மைனஸ் 5 ப்ளஸ் 6 வருது. இப்போ இதை ஆட் பண்ணால் 0 வருது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் இதோட ஃபேக்டர். இதை நம்ம எக்ஸ் மைனஸ் 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது கேன்சல் ஆகும், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும். இங்கே இதை ஆட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x வரும். மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். இது கேன்சல் ஆகும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ், இது கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் வரும். மைனஸ் 6x ப்ளஸ் 6. இங்கே மைனஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மைனஸ் 6x ப்ளஸ் 6 வரும். இது கேன்சல் ஆகி 0 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் -3 இன்ட்டு 2. இது எப்படி ஃபேக்டரைஸ் ஆகும்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு
எக்ஸ் ப்ளஸ் டூ. ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபேக்டர் இது. செகண்ட் டேர்ம் வந்து 16x⁵ ப்ளஸ் 64x⁴ ப்ளஸ் 80x³ ப்ளஸ் 30x². இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து காமனாக 16x² வெளியே எடுத்தோன்னா x³ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 2. இப்போ இந்த டேர்மில் வந்து நம்ம ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 2 வரும். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணால் 0 வராது. x ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1³ வந்து -1, -1² வந்து +1 வரும். +1 × 4 வந்து +4, -1 × 5 வந்து -5 ப்ளஸ் 2. இதை ஆட் பண்ணால் இங்கே -6 வருது, இங்கே +6 வருது. ஸோ இதை ஆட் பண்ணால் 0 வரும். அப்போ x + 1 தான் இதோட ஃபேக்டர். x³ + 4x² + 5x + 2. இதை வந்து x + 1ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே க்யூப் இருக்குது, இங்கே வந்து x இருக்குது. ஸோ x² இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். x² × x வந்து x³ + x². இங்கே வந்து மைனஸ் ஆகும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 3x² + 5x + 2. இங்கே 3x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ ப்ளஸ் 3xை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ளஸ் 3x × x வந்து 3x² + 3x. இது மைனஸ் பண்ணால் இங்கே வந்து கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 2x + 2 ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2x + 2. இது கேன்சல் ஆகி 0. இப்போ செகண்ட் டேர்ம் ஃபேக்டர் பண்ணால் x + 1 × x² + 3x + 2. இப்போ மல்டிப்ளை பண்ணால் +2, ஆட் பண்ணால் 3. அந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து 1 × 2. ஸோ இது எப்படி ஃபர்தராக ஃபேக்டர் ஆகும்னா x + 1 × x + 1 × x + 2. ஸோ இந்த டேர்முக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் x - 1 × x - 3 × x + 2. இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் வந்து நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து காமனாக நம்ம 8xஐ வெளியே எடுத்திருக்கோம். செகண்ட் டேர்ம்லேருந்து காமனாக 16x² வெளியே எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சோன்னா இங்கே வந்து 8, 16 இதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே வந்து 1, 2 வரும். ஸோ 8 இதில் x காமனாக இருக்குது. ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக வந்து x + 2 இருக்குது. இதுதான் இதோட HCF. இங்கே இந்த 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதோட HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் 6x² x² + 5xy + 4y². இங்கே வந்து இந்த 6ஐ நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா 2 × 3x²y. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் வந்து 1 × 4. ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா x² + 4xy + xy + 4y². இப்போ 2 × 3x²y. ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுத்தோம்னா x + 4y. அதே மாதிரி செகண்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து ஒய்யை காமனாக வெளியே எடுத்தோம்னா x + 4y. இப்போ 2 × 3x²y x + y × x + 4y. செகண்ட் டேர்ம்லேருந்து காமனாக வந்து நம்ம x² y² வெளியே எடுத்தோன்னா இங்கே வந்து x³ + 64y³ வரும். இது வந்து a³ + b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா a + b × a² - ab + b². இங்கே வந்து a வேல்யூ வந்து x, b வேல்யூ வந்து 4y. இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் x² y² x + 4y x² - 4xy + 16y². லாஸ்ட் டேர்ம் வந்து 8x² + x² + 2xy - 8y². இப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னா 2³ × x². இங்கே மல்டிப்ளை பண்ணால் -8 வரணும், ஆட் பண்ணால் +2 வரணும். அப்போ 4 × -2. இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா x + 4y × x - 2y. இப்போ இந்த 3 டேர்மில் தான் நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். HCF வந்து இதில் காமனாக இருக்கிற வேல்யூ வந்து x² × x + 4y. இதுதான் இதோட HCF.